வணக்கம் நண்பா. செகண்ட்ஸில் ரொட்டவேட்டர் வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் நண்பா. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. நம்ம டிராக்டருக்கு ரொட்டவேட்டர் எடுக்காமல் புதுசாக எடுத்துக்கிறது எவ்வளோ பெட்டர். காசு போனாலும் பரவாயில்லன்னு டிராக்டர் கூட செகண்ட்ஸில் எடுத்துடலாம். மற்ற இம்ப்ளிமெண்ட் கூட எடுத்துடலாம். 5 கிலோ 9 கிலோ போட்டு எடுத்துடலாம் நண்பா. ரொட்டவேட்டர் எடுக்கிறது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உள்ள கியர் கண்டிஷன் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியாது. டிரைவ் சைடு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. உள்ள சாஃப்ட் பெண்டாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, பிடிஓ பிளான்ஜில் இஷ்யூ இருக்கலாம், சைடு பேரிங்கில் போயிருக்கலாம். அது என்னென்னு சொல்ல முடியாது நண்பா. ஏன்னா இதெல்லாம் ரொட்டவேட்டருங்கிறது கல்லில் போடுறது, மண்ணில் ஓடுறது தான். அது எங்கே எப்படி ஓட்டிருப்பாங்கன்னு தெரியாது. டோர் பெண்டு அது கூட கணிச்சிடலாம். அதர்வைஸ் ஒரு சில விஷயத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக. பை சான்ஸ் லக்கு நல்ல ரொட்டவேட்டராக கிடச்சா ஓகே ஃபைன், பரவாயில்ல நண்பா. அதையும் தாண்டி ஒரு புதுசாக ஒரு பழைய ரொட்டவேட்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபஸ்ட்டு ஓனர், அந்த ரொட்டவேட்டர் வாங்கின ஓனர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களுடைய பிராண்டு, அதோட அவங்க என்ன ஹெச்பி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரொட்டவேட்டரு வாங்கியிருப்பார். அவங்ககிட்ட ஹெச்பி அதிகமாக 55 ஹெச்பி இருக்கலாம், 50 ஹெச்பி இருக்கலாம். என்ன ஹெச்பி அதுக்காக தான் அந்த ரொட்டவேட்டர் டிசைன் பண்ணி கம்பெனி கொடுத்துருக்கோம். ஏன்னா கம்பெனி ஆர்டர் நம்ம கொடுக்கும்போதே அவங்களாம் பிராண்டு ஹெச்பிலாம் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, தரணி, கோமதி எல்லாமே அதுக்கு டிராக்டருடைய பிராண்டு ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி தான் ரொட்டவேட்டரோட கொடுக்குறாங்க. ஆர்பிஎம் அதுக்காக தான் இருக்கும். நம்மளுடைய பிராண்டு வேறையாக இருக்கும், நம்மளுடைய ஹெச்பி வேறையாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது பழைய ரொட்டவேட்டர் வாங்கிட்டு வந்து நம்ம வண்டியில் போடும் பொழுது ஆர்பிஎம் ட்ராப் ஆகலாம், அல்லது ஃபினிஷிங் பெட்டராகவும் இருக்கலாம், அல்லது புவர் ஃபினிஷிங்கும் வரலாம், மோசமாகவும் இருக்கலாம். நான் சொல்ல முடியாது. அந்த கியர் ரேஷியோ, அந்த ஆர்பிஎம் வந்து நம்ம டிராக்டருக்கு செட் ஆகாமல் போகலாம். அது சொல்ல முடியாது நண்பா. இந்த மல்டி கியர் பேக்ஸில் தான் இருக்குது. சப்போஸ் அப்படி அந்த இடத்துல நம்ம கழட்டியும் பார்க்க முடியாது. உள்ள என்ன கியர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை டீத் இருக்குங்கிறதுலாம் நம்ம கழட்டி பார்க்குறது நான் சாத்தியம் இல்லாத ஒன்று. பழைய ரொட்டவேட்டரில் அவங்க ஓனர் ஏற்றுக்க மாட்டார் இதெல்லாம். ஸோ அந்த எடுத்துக்கிட்டு வந்து நல்ல ரொட்டவேட்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோங்கும் போது நம்ம பர்சனல் வேணால் நம்ம வீட்டில் வந்து கழட்டி பார்த்து, மேபி கியர் டீத் அதிகமாக இருக்குது, இந்த ஆர்பிஎம் அதிகமாக செட் பண்ணுற மாதிரி கியர் டீத் இருக்குதுங்கும்போது நாம்ளா பர்சனலாக வேணால் தனியாக கியர் வாங்கி மாற்றி போட்டுக்கலாம், அல்லது இதே கியரை மாற்றி போட்டு நம்மளா இது பண்ணி பார்த்துக்கணும் நண்பா. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரொட்டவேட்டர் சரியில்லைங்கிறது அது கரெக்ட் இல்லை. ஒரு சிலருக்கு இது புரியறதில்ல. இல்லை ரொட்டவேட்டரில் தான் கம்ப்ளைண்ட் போல் நினச்சிக்கிறாங்க. மோஸ்ட்லி மல்டி கியர் பாக்ஸ் தான் இப்போலாம் மோஸ்ட்லி நிறையா வருது. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சப்போஸ் ஃபினிஷிங் வரல, அல்லது வண்டியை ரொம்ப பிடிக்குதுன்னா நம்ம ஹெச்பிக்கு நம்ம பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன கியர் ரேஷியோ வருமோ அதை வாங்கி இங்கே போட்டுக்கிறது பெட்ரு நண்பா. இல்லைனா திருப்பி ஆப்போசிட்டாக போட்டுக்கிறது பெட்ரு. வேறு ஒன்றும் இல்லை நண்பா. இதே புதுசுன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க கேட்கும்போது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை ஹெச்பி டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நாம் வாங்குகிற செகண்ட்ஸுங்கும் போது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்ட் இல்லை. ஏன் ஓனருக்கே உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது. உள்ளே என்ன எத்தனை டீத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது கூட தெரியாது. வாங்கிட்டு வந்து ரொட்டவேட்டர் அப்படியே பிரிக்காமல் கூட இருக்கலாம். மேபி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்து எத்தனை கியரில் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கியர் டீத் செட் பண்ணி ஓட்டிக்கிறது பெட்டர் நண்பா. நன்றி, வணக்கம்.